السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جاهدوا في الله حق جهاده هو اجتباكم. وقال أيضا: إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளையில் சில மனிதர்களுடன் ரகசியம் பேசுவான். அந்த ரகசியம் பேசும் பொழுது அந்த மனிதர்களுடைய குற்றங்களை அல்லாஹ் அதை சொல்லி காண்பிப்பான். ஒவ்வொரு அடியாரும் தான் செய்த குற்றங்கள் அல்லாஹுடைய முன்னிலையில் அல்லாஹ் நேரடியாக அவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அந்த அடியான் நினைப்பாராம், நான் இன்று குற்றவாளியாகி தண்டிக்கப்படுவேன் என்று. அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து, இதுவரைக்கும் உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து மறைத்து வைத்திருந்தேன், இன்றைக்கும் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. சஹீல் புகாரியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கிதாபுல் மதாலிம் அநியாயங்கள் என்ற பாடத்துக்கு கீழே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை மனிதன் நினைச்சதெல்லாம் நடக்காது, நடக்காமலும் இருக்காது. அப்தி அந்த துரீத் வ அன உரீத் வலா யகூனு இல்லா மா உரீத். அடியான், நீனும் நாடுகிறாய், நான் நாடுகிறேன், நான் நாடுவதுதான் நடக்கும். சொர்க்கம் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நாடுவதும் கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும். நரகம், அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய இந்த திருவசனம், ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா, அவர்களுக்கு வேதனையை தவிர வேற எதையும் நாம் அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய திருவசனம் மிக எச்சரிக்கையானது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த ரமதானுடைய 4 திக்ர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார், ரமதானுடைய காலத்தில் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு கோருகிறேன், வணக்கத்துரிய நீ மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் நான் சொர்க்கத்தை கேட்குகிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையில மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாலையும் கூலிய வைத்திருக்கிறான், அவனுடைய சக்கராத்திலையும் வைத்திருக்கிறான், அவனுடைய கபருக்கும் வைத்திருக்கிறான், நாளை கியாமத்திலையும் அல்லாஹ் தஆலா தரப்போகிறான். துனியால நாம் செய்யக்கூடிய وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணு அளவு நலவு தீமை செய்தாலும் அதை கண்டு கொள்வீர்கள் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்பு பிறந்த ஒரு மனிதர் தான் இமாம் புகாரி என்று அழைக்கப்படக்கூடியவர். அவருடைய பெயரை பார்த்தீங்க என்றால் முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா
பின் பர்தஸ்பே அல் ஜாஃபி. வாப்பாவுடைய பேர் இஸ்மாயில், அப்பாவுடைய பேர் அங்கு இப்ராஹிம், அதுக்கு பாட்டனாருடைய பேர் முகீரா. பர்தஸ்பே என்ற நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அல்லாஹ் இமாம் புகாரியை அல்லாஹ் பெற்றெடுத்தான். அவர்கள் உஸ்பெகிஸ்தான் என்ற ரஷ்யாவுடைய ஒரு ஸ்டேட்ல பிறந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 6 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தான். மக்கா மதீனால பிறக்கவில்லை, சவுதி அரேபியாவில் பிறக்கவில்லை. எங்க இருக்கிறது ரஷ்யா, எங்க இருக்கிறது உஸ்பெகிஸ்தான், அங்க பிறந்தவருக்கு அல்லாஹ் 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்க வைத்து அஸஹுல் கிதாபி பஅத கிதாபில்லாஹ் மா தஅதீமிஸ் ஸமா, மனிதனால தொகுக்கப்பட்ட கிரந்தங்களில் ஆக முதலிடத்தை வகிக்கக்கூடிய அல் ஜாமி அஸ் ஸஹீஹ் அல் முஸ்னத் அல் முக்தஸர் மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனி வ அய்யாமி என்ற இந்த பெயரை அவர்கள் அதுக்கு வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அவர்கள் 2 விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள், அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சஹீல் புகாரியில் முதலாவதும் சபீல் புகாரியில் இறுதியும். முதலாவது அவர்கள் பதிவு செய்யக்கூடியது இன்னா உஹைனா இலைக்க கமா உஹைனா இலா நூஹின் வன் நபிய்யின மின் பாதி கைஃப கான பதுல் வஹி. வஹியை பற்றி பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நீங்க எல்லோரும் உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள், வேதமுடையவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினார்கள் யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினார்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்தில் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா மக்கள் ஜனத்தொகை அது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும், யூதர்கள் 3ஆவதாக. உலகத்தில் வாழக்கூடிய ஜனத்தொகையில் ஆக கூட முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்களாக இருக்கிறோம். வேதமுடையவர்கள், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அந்த வேதமுடையவர்களுக்கு அல்லாஹ்வையும் நபியையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் வேதமுடையவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் ஆகிரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு எல்லா நபிமார்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தௌராத்தை இறக்கி வைத்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்ஜீலை இறக்கி வைத்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஃபுர்கான் குர்ஆனை இறக்கி வைத்தது. அல்லாஹ் இந்த வேதங்களை இறக்குவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பி வைத்திருக்கிறான். ஆக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். மறைவான வெற்றின் மீது நம்பிக்கை, விசுவாசம். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் பயணத்துக்கு அழைத்த நேரத்தில் இன்றைய சயின்ஸ், இன்றைக்கு ஏஐ, இன்றைய கருவிகள் எதுவுமே இருக்கவில்லை. அப்படியான நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின், வேகத்தில் போகக்கூடிய விமானங்கள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் மஸ்ஜிதில் அக்ஸால இருந்து மஸ்ஜிதில் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அழைத்து சென்றான். அந்த பாக்கியத்தை பெற்றொரு சமூகம் தான் நாங்கள், அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நாங்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வேதம், இந்த இறுதி நபி, இந்த மார்க்கம், இதன் மீது எங்களோட உள்ளத்தால நேசமும் அன்பும், நாங்கள் அதை பின்பற்றக்கூடிய சமூகமாக மாறக்கூடிய நேரத்தில் இன்னல்லாஹ யர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன், ஒரு சாராரை அல்லாஹ் இந்த வேதத்தை உடையவர்களை உயர்த்துகிறான் என்று சொன்னார்கள். கத்தாவுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், கத்தாவுடைய மகன் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஒரு சிலர் பேசினார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்த பிறகு அவரை அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்னார்கள். யார் இந்த வேதத்தை சுமக்கிறார்களோ, யார் குர்ஆன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபில் ஆரம்பித்து அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்ஸிசு ஃபீ சுதூரின் நாஸ் என்று முடிக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் தான் இந்த ஈமானிய பாக்கியம், வஹீயுடைய பாக்கியம். உலகத்துடைய எந்த சக்தி ஒன்று சேர்ந்தாலும் இந்த வஹீயுடைய ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான். வைன் குந்தும் ஃபீ ரைபின் மின்னா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி, இது போல ஒரு சூரத்தை கொண்டு வாங்க அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சங்கையான ரமதானுடைய மாதத்தில் இந்த சிறப்பான ஒரு மஸ்ஜிதில், இந்த சாய்ந்தமருது இந்த ஊரில் கட்டப்பட்டிருக்கும் நாங்க இந்த மாளிகையில் அல்லாஹ் வீட்டை நேசிக்க கூடியவர்கள், மன் அலிஃப அலிஃபஹுல்லா, அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். பைத்து குல்லு தகீன், உள்ளச்சம் உள்ளவர்களுடைய வீடாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஃபல்யுஹிப்பல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நேசிங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் இந்த மஸ்ஜிதை தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ ஃபல்யுஷத் லஹு பில் ஈமான், அவருக்கு ஈமான் இருக்குது என்று சாட்சி சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மைமூனுன் அஹ்லுஹா, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பெண்மணியுடைய ஜனாசா நபி அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் எனக்கு அறிவிக்கவில்லை? இரவு நேரம் என்ற காரணத்தினால் நாங்கள் அதை அடக்கிவிட்டோம் யா ரசூலல்லாஹ், உங்களை சிரமப்படுத்த கூடாது என்ற காரணத்தினால். நபி அவர்கள் துன்னனி அலல் கபர், அந்த கபரை காட்டுங்கள் என்று சென்று சல்லா அலா கப்ரிஹா, அந்த கபரில் நபி அவர்கள் தொழுதார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பெண்ணுடைய சொர்க்கத்தை கட்டிவிட்டான் சொன்னார். மஸ்ஜிதுக்கு அந்த பெண்மணி செஞ்ச ஊழியம், சிறிது அழுக்கு இருந்தால், அசுத்தம் இருந்தால் அதை சுத்தப்படுத்தி போடுவார்கள். எங்களை போல அழுக்குகள் உள்ள காலம் அல்ல. ஏதோ அங்கெங்கே ஏதும் இருந்தால் அதை சுத்தப்படுத்தும் ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்தார்கள். நபி அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு மாளிகையாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அவர்களுக்கு இருப்பிடமாக ஆக்கிவிட்டான். ஒரு மனிதர் மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கமஃபஸி கதாத்தின், கதாத் என்ற ஒரு பறவை பற்றி முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிர்காத் என்ற இந்த கிரந்தத்தில் சொல்கிறார்கள். அது தரையில தான் தன்னுடைய கூடை கட்டும், ஒரு சிறிய தனக்கு இருக்கும் இடத்தை கட்டும். அந்த அளவுக்கு ஒரு கூட்டை மஸ்ஜிதை கட்டினாலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகை கட்டுகிறான். மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும். மஸ்ஜிதை தன்னுடைய அல்லாஹுடைய மாளிகை என்னுடைய இருப்பிடமாக இருக்க வேண்டும். நான் அதை நேசிப்பேன். 7 பேருக்கு அரிசில் நெல்லுக்கருக்கும் கல்புகும் அல்லுக்கும் மசாஜித், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்குமோ, பஜார்ல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், எங்கிருந்தாலும் எங்களோட உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் இந்த ஈமானிய பாக்கியம், இந்த வஹீயுடைய பாக்கியம். வஹீயை என்றால் அது ஒரு பெரிய ஒரு செல்வம். குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். 6666 ஆயத்துகள். சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை ஓதும் பொழுது, அதை விளங்கும் பொழுது, அதன்படி அமல் செய்யும் பொழுது, அதை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சஹாபி உசைத் இப்னு ஹுதைர் குர்ஆனை ஓதும் பொழுது ஆகாயத்தில் ஒரு வெளிச்சம், குர்ஆனை நிறுத்தும் பொழுது அந்த வெளிச்சம் மங்கி விடுகிறது. குர்ஆனை ஓதுகிறார்கள், பக்கத்தில் மகன் யஹ்யா, குதிரை துடிக்கிறது. சொன்னார்கள், குர்ஆனை நிறுத்தும் பொழுது அந்த வெளிச்சம் மங்கி விடுகிறது. யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு காட்சியை கண்டேன் என்று சொன்னார்கள். நீ ஓதிய குர்ஆன், அதை மலக்குமார்களுடைய வருகை, அதுதான் அந்த வெளிச்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை நேசிக்க வேண்டும். அன்பு நபி, இறுதி தூதர் சையதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி ஒரு பட்ட சமூகமாக நாங்கள் வாரும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களை உயர்த்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை தருகிறான். கண்ணியமான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், பொதுவாக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கபர்லையும் கியாமத்தில் தான் நன்மை கிடைக்கும் என்று. இல்ல, நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு அல்லாஹ் துனியால, இந்த உலக வாழ்க்கையில முதலாவது அதுக்குரிய பிரதிபலனை தருகிறான். திக்ர் செய்றீங்களா? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துக்கு ராஹத்து கிடைக்கும். திக்ர் இருக்குதே, உள்ளத்துல மன அமைதியை தரும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்,
அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். நாளை கியாமத்து நாளையில் தராசில கனமாக இருக்கும். இமாம் புகாரி அவர்கள் வஹ்யை கொண்டு விட்டு கடைசியில கொண்டு வருகிறார்கள். யௌம நஸினுல் மவாஸினல் கிஸ்ன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய அமலையும் நிறுக்க போகிறோம். எப்படி நிற்பீங்க? 1200 வருஷத்துக்கு முதல் தோன்றிய ஒரு சிலர் வந்து இது ஒரு சர்ச்சையாக, ஒரு பிரச்சனையாக, ஒரு குழப்பமாக, ஒரு சந்தேகமாக அதை உசுப்பினார்கள். ஆனால் அது ஒன்றுமே சரிவரவில்லை. அல்லாஹ் இந்த சயின்ஸ் முன்னேறிய காலத்தில் மனிதன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் பாதுகாக்க முடியும் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். இன்றைய சயின்ஸ், இன்றைய கண்டுபிடிப்பு மனிதனுடைய மூச்சுட்டாலும் அதையும் பாதுகாக்கக்கூடியதாக அல்லாஹ் இருக்கிறான். நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய ஏடையும் போட்டு இக்ரா கிதாபக், படித்து பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல போகிறான். அல்லாஹு தஆலா லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறிய பெரிய அனைத்தும் அவன் முன்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். உலகத்துல மனிதன் ஒரு தவறு செய்தாலும் இன்றைக்கு வீடியோ, சிசிடிவி அதை போட்டு காண்பிக்கிறார்கள். கோர்ட்ல போயிட்டு நிறுத்துகிறார்கள், போலீஸ்ல போட்டு காட்டுகிறார்கள், கோர்ட்ல கொண்டு போயிட்டு அதை அத்தாட்சியாக எடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அன்றைக்கே சொல்லிவிட்டான், உன்னுடைய அமலை நிறுப்பேன், உன்னுடைய வார்த்தைகளை நிறுப்பேன். இந்த வார்த்தையை நிறுக்கிறது என்பது சில மனிதர்களுக்கு நெஞ்சு வருத்தம் வரும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா கொஞ்சம் கனமாக இருமுங்க என்று சொல்கிறார்கள். ஏன்? ஒரு டிவி முன்னுக்கு வச்சுக்கொண்டு அவரை இருமு சொல்லும் பொழுது உங்களுடைய இருமலுடைய கனம் என்னென்று பார்க்கிறார்கள். சிறுநீர் பிரச்சனை இருந்தா சிறுநீருடைய வேகம் என்னென்று பார்க்கிறார்கள். ஒரு பந்து வீச்சுடைய வேகத்தை பார்க்கிறார்கள். மனிதனுடைய கிளைமேட், இது மழை காலம், இது சூடு காலம் என்ற அந்த கிளைமேட்டை பார்க்கிறார்கள். மனிதனுக்கு ஜுரம் வந்து விட்டால் ஒரு தர்மாமீட்டரை வச்சு பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா இன்றைய யுகத்தில இது அனைத்தையும் சாத்தியப்படுத்தி காட்டிவிட்டான். அதனால மனிதனுடைய அசைவு, மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய செயல் அனைத்தையும் அல்லாஹ் நிறுக்க போகிறான். நீதமான தராசில் நிறுக்க போகிறான். ஏடுகளை நிறுக்க போகிறான். அவனை போட்டு நிறுக்க போகிறான். அமல்களை போட்டு நிறுக்க போகிறான். விதவிதமாக அல்லாஹ் நாளை கியாமத் நாளையில் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது சுப்ஹான் அல்லாஹ், மனிதனால சிந்திக்க முடியாது. மேலான சகோதரர்களே, அதை தான் இமாம் புகாரி அவர்கள், நான் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு பிறந்தாலும் எனக்கு அல்லாஹ் ஈமானையும் இல்மையும் தந்தான். என்னுடைய தாய் என்னை ஒரு அனாதையாக வளர்த்தார்கள். என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார்கள். நான் ஒரு அனாதையாக நபி அவர்களை அலம் யுஸ்திக யதீமன் ஃபஆவா, நீங்க ஒரு அனாதையாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறது போல இமாம் புகாரி அவர்களுக்கு அல்லாஹ் தகப்பனை எடுத்து அஹ்மத் என்ற தன்னுடைய சகோதரனுடன் இந்த முஹம்மது என்ற இந்த இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ்களையும் குர்ஆனையும் மனனம் செய்தவர்களாக மக்காக்கு தாயுடன் வந்து சேருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதி லிமா மனாத், நீ கொடுத்தவர்களை யாரும் தடுக்க முடியாது, தடுத்தவர்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, எங்கட நன்மை அல்லாஹ்வை எதையும் கூட்டாது, எங்கட பாவம் அல்லாஹ்க்கு எதையும் குறைக்காது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஹதீஸ் குத்ஸில் இப்படி வருகிறது, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும் மா ஸாத ذلك ஃபி முல்கி ஷைஆ. உங்களுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லாரும் தக்வால உச்சக்கட்டத்தை, பயபக்தியில உச்சக்கட்டத்தை அடையிறத கொண்டு ஏண்ட கசானால ஒன்றும் கூட மாட்டாது. அதுதான் சமத். அவன் தேவையற்றவன். எங்கட வணக்கம், எங்கட தர்மம், எங்கட நோன்பு, எங்கட ஹஜ், எங்களுடைய அனைத்து நலவுகளும் எங்களோட நாங்க செய்தால் ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா, ஒரு அணு நலவு செய்தாலும் அதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் மனிதன் சொல்வான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறிய பெரிய எதையுமே விட்டு வைக்காமல் இன்றைக்கு ஒரு ஏடாக குழந்தை நிறுத்திருக்கிறியே யா ரப்பே என்று மனிதன் ஏற்றுக்கொள்ள போகிறான். அதனால கண்ணியமானவர்களே, எங்கட நன்மை அல்லாஹ்வுக்கு எதையும் உண்டாக்காது. லவன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும் மா நகஸ ஸாலிக ஃபி முல்கி ஷைஆ. உங்களுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் அனைவர்களும் பாவிகளாக மாறுறதை கொண்டு ஏண்ட கசானால எதுவும் குறைய மாட்டாது.
பார்லிமெண்ட்ல ஒரு ஓட் இல்லைண்டா பில்ல பாஸ் பண்றது கஷ்டம். ஒரு பலாச்சபை, ஒரு கவர்னர், ஒரு இதுல ஓட் இல்லைண்டா அவருக்கு பதவிக்கு வர கஷ்டம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ரப் அல்ல, அவன் தேவையற்றவன். அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அந்த ரப்பை லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம், சிறிய அவன் தூக்கமோ சிறு தூக்கமோ அவனுக்கு வரக்கூடியதில்லை. அவன் ரப்புல் ஆலமீன், உலகத்தை பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப். நாளை கியாமத்து நாளை இந்த உலகம் அப்படியே ஒரு மாவுருண்டை போல் ஆக்கி விடுவான். அந்த ரப்பை தான் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால ரப்பின் மீது நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் மேலான சகோதரர்களே, நல்ல நினைவுங்க, நியூக்ளியர் யுத்தம் அல்ல, வஹிய நம்பாததுதான் ஆக பெரிய யுத்தம். இத நல்ல மனசுல பதிய வைங்க. இன்றைய 1447 ஹிஜ்ரில இருக்கக்கூடிய நாம் இந்த ரமதானுடைய சிறப்பான இந்த நேரத்தில், உங்களுடைய இந்த சிறப்பான மஸ்ஜிதில் எனக்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுடைய நிர்வாக தலைவர்கள், பொறுப்பாதிகள், அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்றால் நான் எப்பொழுதும் உங்களை பார்க்கும் பொழுது 2 வகையாக பார்க்கிறேன். என்னை விட வயசுல கூடியவர்கள், என்னை விட வயசுல குறைந்தவர்கள். என்னை விட வயதுல கூடியவர்கள் எனக்கு முதல் சஜ்தா செஞ்சவர்கள், என்னை விட வயதுல குறைந்தவர்கள், என்னை விட பாவத்துல குறைந்தவர்கள். 2 வகையிலையும் என்னால முன்னால் இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். அதுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு எந்த பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவர்கள் எப்பொழுதும் அதுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதிகரிக்க செய்கிறான். நன்றி கெட்டவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் பறித்து விடுகிறான். அல்லாஹ்க்கு வெறுப்பானதுதான் கிப்ரியா ஒரு இதாகி, பெருமை. அது என்னுடைய போர்வை, அதுல கையை வைத்தால் உன்னை உசுப்பி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஹுல்லாஹ், யார் பணிந்து விடுவார்களோ, தாழ்ந்து விடுவார்களோ, தன்னை கீழ் தாழ்த்திக் கொள்வார்களோ, அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் என்று சொல்கிறான். அதனால் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்துல நிரம்பி இருக்க வேண்டும் வஹ்யுடைய நம்பிக்கை. நான் அதை தான் இன்று உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். சகோதரிகளே, தாய்மார்களே, வஹ்யின் மீது நம்பிக்கை இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. வஹ்யின் மீது நம்பிக்கை இருந்தது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. வஹ்யின் மீது நம்பிக்கை இருந்தது உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. வஹ்யின் மீது நம்பிக்கை இருந்தது உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. வஹ்யின் மீது நம்பிக்கை இருந்தது ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. கதீஜா பெற்றெடுத்த அந்த செல்வங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவர்கள் ஒரு பயங்கரமான சோதனைக்கு தள்ளப்பட்டார்கள். பலஸ்தீன மக்கள் கட்டப்பட்ட கஷ்டத்தை கண்டோம். துடியாக துடிச்சும் அல்லாஹ்வுக்கு முரணான ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. உயிர்களை பழித்தார்கள். உலகமே இருந்தும் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு கொடுக்காத நிலைமை அடைந்தோம். ஆனால் அவர்களுடைய ஈமானில் தளம்பலை காணவில்லை. உயிருக்கு சோதனையா, குழந்தைக்கு சோதனையா, தாய்க்கு சோதனையா, மனைவிக்கு சோதனையா? இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபா சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்! ஷியாபி அபி தாலிப் என்ற அந்த வாய்க்காயில் ஒன்று அவர்களை 3 வருஷ காலமாக உணவில்லாமல் குடிப்பில்லாமல் தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சிறுநீர் கழிக்க போன நேரத்தில் சலசல் என்று சத்தம். என்னன்னு பார்த்தா ஒட்டக தோல் காஞ்சு போயிருக்குது. அதை எடுத்து நெருப்புல போட்டு பொசுக்கி சாம்பலாக்கி வேறொன்று சாப்பிடுறதுக்கு இல்ல, அதை போட்டு தண்ணீரை குடிச்சார்கள். அப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அஹத் என்று பிலால் சொல்லும் பொழுது பாதையில் இழுத்து கொண்டு போனார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொன்னார். கப்பாபின் அறுத்தவர்களை நெருப்ப கீழே போட்டு பாபக்யூ மாதிரி அவர்களை பொசுக்கினார்கள். அந்த நேரத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதுதான் ஈமான், அதுதான் வஹ்யுடைய நம்பிக்கை. அந்த வஹ்யுடைய நம்பிக்கை இருந்த காரணத்தினால் உக்பத் இப்னு நாஃபி அவர்கள் அந்த ஸ்பெயினுக்கு, ஆப்பிரிக்காவை கடந்து எகிப்தை, தூனுஸ், மொரோக்கோ எல்லாம் கடந்து அவர் அட்லாண்டிக் ஓஷன்ல போயிட்டு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இதுக்கு அங்கால ஒரு பூமி இருந்தால் இந்த தூதை நான் எடுத்துக்கொண்டு போவேன் சொல்கிறார். அவர்கள் உலகத்துடைய ஆசா பாசத்தின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இந்த உறுதியாக இருந்தார்கள். அவருக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும், நாளை கியாமத்தினால் நான் இருக்கப்பட போகிறேன். என்னுடைய அமலாக, என்னுடைய உடம்பாக, என்னுடைய வார்த்தைகளாக, என்னுடைய செயல்களாக எதையுமே அங்கு மறைக்க முடியாது. உலகத்திலே மனிதனுடைய 24/7 ஒரு மனிதனை ரெக்கார்ட் பண்ண நாடினால் இன்றைக்கு எப்படி இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிக்க முடியும்? அல்லாஹ் படைச்ச ரப் அன்றைக்கு சொல்லிட்டான், நான் உன்னை பதிவு செய்ய போகிறேன். குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி
وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا اقرأ كتابك. உன்னுடைய களத்தில் உன்னுடைய 60 70 80 உன்னுடைய 40 30 20 வயதின் வாழ்க்கையை நான் முன் போட்டு காட்ட போகிறேன். நீ தொழில் செய்தா ஹலாலாக செய்தாயா ஹராமாக செய்தாயா, நீ குடும்ப வாழ்க்கை நடத்தினா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினியா, உலகத்தில் ஆசா பாசத்துக்கு இருந்தியா, நீ தர்மம் கொடுத்தாய் பெருமைக்காக கொடுத்தாயா தர்மத்துக்காக அல்லாஹ்வுக்காக கொடுத்தாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், خلقல்லாஹுல் அர்த ஜஅலத்தில் அர்து அன் தமீத், தண்ணீர் மீது அல்லாஹ் தஆலா பூமியை அப்படி படைத்தான், பூமி அசைய ஆரம்பித்தது. خلقல்லாஹுல் ஜிபால, மலை அல்லாஹ் படைத்தான், அது அப்படி ஆணி அடிச்சது போல அப்படி தரிப்பட்டு விட்டது. மலக்குமார்கள் கேட்டார்கள், ஹல் மின் خلق அஷத் மினல் ஜிபால், மலையை விட சக்தி வாய்ந்தது நாம் அன்னார் நெருப்பு, ஹல் மின் خلق அஷத் மினன் நார், நெருப்பை விட நாம் அல் மா தண்ணீர், ஹல் மின் خلق அஷத் மினல் மா, தண்ணீரை விட நாம் அல் ஹவா சுனாமி. எப்படிப்பட்ட சுனாமி வந்துச்சு 2004 மனிதர்கள் அப்படி ஒரு உசுப்பே 37,000 உயிர்களை பலியாகி கொண்டது. கடல்ல இருந்து எங்கேயோ சுனாமி இந்தோனேஷியால இருந்து வந்தது, ஆஸ்திரேலியால வந்தது, எங்களை வந்து தாக்கி எங்கட 17,000 ஜனாசாக்களை நாங்கள் சுமந்தோம் அல்லவா. அந்த காற்று என்பது அதை சக்தி, ஹல் மின் خلق அஷத் மினல் ஹவா, காற்றை நாம் அதை விட சக்தி வாய்ந்தது தான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பூமி, இரும்பு ஹதீத், நெருப்பு, தண்ணீர், காற்று, ஹவா, நாம் யப்ன ஆதம் தஸத்தக சதகம் பியமீனி துக்ஃபி அன் ஷிமாலி, ஆதமின் மகன் செய்யும் தர்மம் வலக்கரத்தால கொடுக்கிறான், இடக்கரத்துக்கு தெரியும். அது மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, தண்ணீரை விட, காற்றை விட சக்தி வாய்ந்தது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமல்கள் அப்படி சிறப்பானவைகள். அதனால எங்களுடைய ஈமான நம்பிக்கையை உறுதியாகிக் கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எப்பொழுதுமே இந்த வார்த்தைகள், இந்த பேச்சுகள், இதுதான் எங்களோட வாழ்க்கையாக அமைய வேண்டும். கொஞ்ச காலம் வாழ போகிறோம். ரமதானுடைய 4வது நோன்பை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த வருடமும் எங்களோட ரமதானை சிறப்பாக்கி வைக்க வேண்டும். நாங்க எப்படி ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக வாழ்வது என்பதான் நான் இன்றே சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமாக தூதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்தவுடனே யூதர்கள் இருந்தார்கள், நிர்பணக்கூடியவர் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் இருந்தார்கள், ஒரு கூட்டம் முனாஃபிகீன்களும் உருவாகினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் இது மாதிரி இருக்கவில்லை. மஸ்ஜிதுல மழை பெஞ்சால் அங்கு நாங்க அந்த கோவிடுடைய காலத்துல சொன்னது போல வீடுகள்ல தொழுது கொள்ளுங்க. அங்க மதீனால மழை பெய்தால் பூமி நலைந்து விடும், கதவு ஜன்னல்கள் கிடையாது. காலத்தில் கிலாபு துக்பில் வ துத்பிர், நாய்கள் மஸ்ஜிதுக்கு, மதீனாட மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போகும். ஆனால் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருந்தது. அத்தஸல் அர்ஷ் பிமௌத் சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய மௌத் அர்ஷை முசுப்பி விட்டது. அல்லாஹ் என்னை உங்களையும் அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவதற்குள்ள மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ்வோடு நெருங்குவது சரியான லேசு. அல்லாஹ் இரக்கமுள்ள ரப். ரா ஹா மீம் அலிஃப் நூன் அர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரா ஹா மீம் அலிஃப் நூன், அளவற்ற அருளாளன். நாஸ்திகனுடன் இரக்கம், பௌத்தனுடனும் இரக்கம், இந்துக்களுடனும் இரக்கம், யூதனுடனும் இரக்கம், நாஸ்திகனுடனும் இரக்கம், முஸ்லிம்களுடனும் இரக்கம். வெறுமே முஸ்லிம்களின் மட்டும் இரக்கம் உள்ள ரப் அல்ல, ரப்புல் ஆலமீன். அவன் ஆலத்துக்குரிய ரப். ஆலத்துக்குரிய ரப் என்று சொல்லும் பொழுது எல்லாருடைய இரக்கம். உம்லி லஹும் இன்ன கைதி மதீன், விட்டு கொடுக்கிற என்ற புடி கடினமாகுது. இன்ன பட்ச ரப்பிக்கல் ஷதீத், நீ பார்க்கும் பார்வை, நீ நடக்கும் நட, நீ போடும் நாடகம் அனைத்தையும் நான் அவதானிச்சு கொண்டே இருக்கிறேன். நீ நலவு செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதை எழுதி கொண்டே இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவன் ஒரு நரகவாதி என்றார்கள். உஹத் போர்க்களத்தில் சஹாபாக்களோடு சேர்ந்து வீரனாக எத்தனையோ எதிரிகளை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்துல போனார்கள் சஹாபாக்கள். அபிஷர் யா குஸ்மான், குஸ்மானே உனக்கு சுபசோபனம் ஏற்படட்டும் என்று சொன்னார்கள். நான் இந்த குலத்துக்கு கோத்திரத்துக்கு வந்தேனே தவிர தீன் இஸ்லாத்துக்கு வரவில்லைன்னு சொன்னான். பக்கத்தில் இருந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து தற்கொலை செய்து கொண்டான் அவன்.
நபி அவர்கள் சொன்னது சரியாகிவிட்டது. எதிரிகளோடு இருக்கக்கூடிய ஒரு விரோதியை பார்த்து இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் திகைச்சு போனார்கள். யா ரசூலல்லாஹ், எதிரியோடு இருக்கிறான், அவனை பார்த்து சொர்க்கவாதி என்றும் எங்களோடு இருக்கக்கூடியவரை நரகவாதி என்று சொல்கிறார்கள். அல் ஈமானு பைனல் கௌஃபி வல் ரஜா, ஈமான் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் உள்ளது. இதனாலதான் சஹாபாக்கள் தன்னை பெருமையாக நான் அப்படி இப்படி சொல்லிக் கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் பயப்படுகிறேன், நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேன். நான் யாரு சொல்றது? ஹன்சலா அபூ முலைக் சொல்கிறார், நான் 30 சஹாபாக்களை சந்தித்தேன். அத்ரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் தன்னை நயவஞ்சகனாக இருப்பேன்னு பயப்படுகிறார்கள். அப்படின்னா நான் சொல்றது உண்டு, செய்யறது உண்டு. நான் மஸ்ஜிதில் இருக்கக்குள்ள மிகப்பெரிய பக்திவானாக இருக்கிறேன். நான் வெளியில போயிட்டா நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக மாறுகிறேன். இல்ல மேலான சகோதரர்களே, இந்த ரமதான் என்னுடைய தொழில ஹலால், என்னுடைய குடும்பத்தில் பேணுதல், என்னுடைய சகோதர பாசம். நாளைக்கு கியாமத்து நாளையில சில மனிதர்கள் எல்லாம் மெம்பர் மேடைகள் அமர வைப்பானாம். அவர்கள் லைசு அம்பியா வல ஷுஹதா, நபிமார்களும் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களும் அல்ல. அவர்கள் யார்? அவர்கள் தான் நாங்க, நீங்க எல்லாரும். அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்கி வைக்கட்டும். முத்தஹாபீன ஃபிய, எனக்காக நேசிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு ஒரு அமல் செய்வோம். இன்றைக்கு நாங்க நீங்க எல்லாம் தாய்மார்களே, சகோதரிகளே, யாரையும் நேசிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பேன். என்ன பெரிய நஷ்டம், என்ன பெரிய கஷ்டம் உள்ளத்தை சரிபடுத்திக் கொள்வது. இதுக்கு பிறகு யாரை நேசிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பேன். மன் அஹப்பலில்லா பகதலில்லா ஆட்டாலில்லா மனாலில்லா ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக கோவித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுக்கக்கூடியவர் தன்னுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கி கொண்டார். சில சண்டைகள், சச்சரவுகள் வரக்கூடிய நேரத்தில் சண்டை பிடிக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் அவர்களுக்கு இந்த ஹதீஸ் தான் சொல்றது. இன்னைக்கு 2008ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் நாங்கள் எல்லாரும் நோம்புடைய ஒரு 2ஆம் நோம்புல ஒன்று சேர்ந்து, எல்லா அமைப்புகளும், எல்லா ஜமாத்துகளும், எல்லா தரீகாக்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம். இன்று லுகருடைய இந்த 1 மணியிலிருந்து இஃப்தார் வரைக்கும் வேற எதையுமே பேச மாட்டோம், நலவு பேசுவோம். கண்ணியமானவர்களே, மற்றவர்களுடைய குறை பேசுறதுனால ஒரு நாளும் நாங்கள் முன்னேற்றம் அடைய முடியாது. நலவுகளை பேசுவோம், நலவுகளை பார்ப்போம். ஒரு உதாரணங்களை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் என்று. தன்னுடைய சிறு வயதிலிருந்து அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய அந்த பராமரிப்பில் வளர்ந்து வந்து, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த சகோதரியுடைய அந்த சகோதரியாக இருந்து நபி அவர்களை மணமுடித்து 19ஆம் 18ஆம் வயதில் நபி அவர்கள் நெஞ்சில் சாஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வீட்டில் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வீட்டுக்குள்ள வரும் பொழுது மிஸ்வாக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார். நபியுடைய பார்வை அந்த மிஸ்வாக்கு போகிறது. அதை எடுத்து வாயில் மென்று நபி அவருடைய வாயில தேய்ச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபியுடைய ரூஹ் பிரிந்து விடுகிறது. என்னுடைய வீட்டில், என்னுடைய நெஞ்சில், என்னுடைய உமிழோடு என்னுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மீது அவதூறு பேசிய நயவஞ்சக கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள தெரியாதனமாக இங்கதான் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். சிலர் செய்யக்கூடிய தவறான அணுகுமுறையால் நல்லவர்களும் சிக்கிக் கொள்வார்கள். இதுல மிச்ச கவனமாக இருக்கணும் மேலான சகோதரர்களே. எப்பொழுதுமே நல்லவர்களை சிக்க வைக்க ஷைத்தான் சில முறைகளை கையாளுவான். அதுல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஹம்னா நபியுடைய மதினி முறையாகிறது, ஜெய்னபுடைய சகோதரி. 2வது ஹஸ்ஸான், 100 வயதை தாண்டக்கூடிய சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள். மிஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு சஹாபி. இவர்கள் எல்லாம் 3 பேரும் இந்த 3 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறுல சிக்கிக் கொண்டார்கள். கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் இந்த நிலைமையை தரக்கூடாது. எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு தரக்கூடாது. எங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு தரக்கூடாது. அது எங்களால் சகிக்கலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து ஒருவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த அவதூறு கதைச்சவன் தானே இந்த ஹஸ்ஸான், அவர் சஹாபி. எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பேசாதீங்க,
அது அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நானும் மன்னிச்சுட்டேன். ஒரு மனிதன் தவறு செஞ்சா அந்த தவறு ஒரே விமர்சிச்சு கொண்டு இருக்க கூடாது. மனிதனால தவறு நடக்கும். தவறுகளை விமர்சிச்சா அவன் தௌபா செய்திருப்பான், அல்லாஹ் எங்களை அந்த பாவத்தில் சிக்க வச்சிருவான். திருமிசுடைய ரிவாயத்தில் வருகிறது, யார் ஒரு பாவம் செய்து தௌபா செஞ்சு விட்ட பிறகு அவரை யார் விமர்சிக்கிறாரோ, அல்லாஹ் அந்த தௌபா செஞ்சவரை விமர்சிச்ச காரணத்தினால் இவரையும் அந்த பாவத்தில் ஈடுபடுத்தாமல் அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. பிறருடைய குற்றங்களை போய் தேடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மியூசிக்குடைய டான்ஸுடைய சத்தம் கேட்குது. கதவை தட்டி போனால் இவன் ரகசியமாக ஒளிஞ்சு கொள்வான் என்பதனால் பின் மதலால் குதிச்சு போனார்கள். அந்த போதையில இருக்கக்கூடியவரை போயிட்டு பிடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் கொஞ்சம் உஷாராகி, உமரே நான் பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனா நீங்களும் நிரபராதி அல்ல, நீங்க 3 தவறு செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்துல் புயூத மின் அப்வாபிஹா, வாசல் வழியாக வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் சொல்லி வாங்கன்னு சொல்கிறான். வலா தஜஸ்ஸசு, பிறையுடைய குறை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க இந்த 3 பாவத்தை செஞ்சீங்க என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தலை அப்படியே கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நீங்க என்ன அவனுக்கு 2 அரைஞ்சு நீ இவ்வளவு பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இல்லையா பேசுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு முடிச்சிட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, வெளியில இருந்தார் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவருக்கு கூட சொல்லவில்லை. இங்கதான் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நான் மஸ்ஜிதுடைய தலைவர், ஊர் தலைவர், நிர்வாக பொறுப்புதாரி, ஜமியத்துலமா தலைவர், ஒருவர் வந்து ஒரு தவறை நான் செஞ்சு விட்டேன் என்று சொன்னவுடன் 10 பேரை கூட்டி மஷூரா செய்யறதில்லை என்னுடைய வேலை. யார் ஒரு மூமினுடைய குறையை மன்னித்து மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை நாளைக்கு மறைப்பான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதுதான் இந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணம். மனிதர்களால் தவறு நடக்கும், குறைகள் நடக்கும், அதனால குறைய தூண்டுவது என்பது அல்ல. குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், ஆதமுடைய எல்லா குழந்தைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள். கைருல் ஹத்தாஇன தவ்வாபூன், ஆக சிறந்தவர்கள் யார்? அந்த தவறிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ளக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயல் முடிச்சுட்டு போயிட்டார்கள். அந்த மனிதர் வருகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, இங்க வா. அவருக்கு நடுக்கம், இன்னைக்கு எல்லாத்திலும் முன்னுக்கு என்ன அவமானப்படுத்த போறாரு போல உமர் என்று சொன்னார்கள். இங்க வா, அவனோட காதல சொல்றேன், அன்றைக்கு நான் பார்த்ததை என்ற நண்பனுக்கு கூட சொல்லவில்லை. இது நான் எதுக்கு சொல்றேன்டா, ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் சாய்ந்த மருத மஸ்ஜிதில் 500, 600, 1000 வீடுகள் இருக்கிறது ஒரு சிறப்பு. ஆனா அந்த வீட்டுக்கு இந்த மஸ்ஜிதில் இருந்து போற தூது என்னதே, இந்த ரமதானிலிருந்து சிறந்த ஒரு உம்மத்தாக, மஸ்ஜிதுடைய ஒரு உம்மத்தாக நாங்கள் வாழ்வோம் என்பதுதான் இந்த பயானுடைய தூதாக இருக்க வேண்டும். இந்த பயான் வெறுமனே பயான் அல்ல, இது ஒரு தூதை சுமந்து கொண்டு போகிறோம். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரும், ஒவ்வொரு வாலிபரும் ஒரு தூதை சுமந்து கொண்டு போகிறோம். அது என்ன? இந்த மஸ்ஜிதுடைய தூது என்னது? நாம் ஒரு சமூகமாக போகிறோம் என்றதுதான். எங்களால் தவறு குற்றங்கள் நடந்திருக்கும். இப்ப வருகிறேன் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸான் 120 வயதை அடைந்திருக்கிறார். 60 வருஷத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தெரியாத்தனமாக நயவஞ்சர்களுடைய சூழ்ச்சியில சிக்கிக் கொண்டார். அவரும் சேர்ந்து நபியுடைய மனைவிக்கு அவதூறு பேசுறதில் ஆகிக் கொண்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அதை பார்க்காதீங்க, கொயினுடைய அடுத்த சைடை பாருங்க. அடுத்த சைடு என்னது? நபி அவர்கள் ஒரு அழகான மெம்பரை சமைத்தார்கள். ஹஸ்ஸானுக்கு கவி பாட சொன்னார்கள். ஹஸ்ஸான் நபி அவர்களை பார்த்து, அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிக்த கமா தஷாஉ. அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, என்ற கண்கள் உங்களை போல அழகான ஒருவரை கண்டதில்லை. அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ, எந்த பெண்ணும் உங்களை போல அழகான ஒரு பிள்ளை பெற்றெடுத்ததில்லை. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா குறையிலிருந்து சுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக குலிக்த கமா தஷாஉ, நீங்க விரும்புற மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார் என்ற கவிதையெல்லாம் பாடினவர் அல்லவா ஹஸ்ஸான்.
அவருடைய அந்த நலவை பாருங்க, கெடுதிய மறைங்க. நான் இந்த 40 வருஷ தாவால பார்த்த ஆக பொல்லாத நோய் பிறரை கீழே போட்டு நாவாளலாம் என்று நினைக்கிற நோய். மற்றவனுடைய குறைய தூண்டி விட்டுட்டு அதுல சுகம் அனுபவிக்கிற நோய். மற்றவர்கள பிரச்சனையில அவனுக்கு அந்த எண்ணத்தை வசமாக சிக்கி கொண்டாண்டு கொள்ள அடிக்கிறது போல அடிக்கிற நோய். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து பழி எடுக்கும் நோய். அது எங்கட நாட்டில் ஒரு மிருகம் இல்ல, மத்த மிருகம் இருக்குது. ஒட்டகத்துக்கிட்ட பழி எடுக்கும் உணர்வு, யானை கிட்டையும் அது பழி எடுக்கும். நாங்க அடிக்கடி போக்கல, இன்னைக்கு வேணுமெண்டே நாங்க யானை பாதையில தான் வந்தோம் ஹம்மான் தோட்டையில இருந்து. நான் சொன்னவங்க யானை கடந்து போவோம் என்று சொல்லி எங்கள்கிட்ட அந்த பணி எடுக்கும் உணவு இல்லாமல் போறதுக்கு. யானை கிட்ட இருக்குது பெரிய படைப்பு, ஆனா பழி எடுக்கும் உணர்வு இருக்குது அது கிட்ட. சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு ஒட்டகத்துடன் ஒருவன் தவறாக நடந்து கொண்டான் அப்படின்னா ஒட்டகம் தன்னுடைய தாயோட ஒன்று சேர மாட்டுச்சான். இவன் பரிசோதிக்கிறதுக்காக தாயோட போய் அந்த ஒட்டகத்தை சேர்க்க வைத்தான். அந்த ஒட்டகம் வைராக்கியம் தீர்த்து அவனை கொண்டு முடித்தது. யானையும் அப்படிப்பட்டதுதான். கண்ணியமானவர்களே, யானையுள்ள ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யானை இடத்தில் இருக்கக்கூடிய நலவை மட்டும் பார்ப்போம், பூனை இடத்தில் இருக்கிற நலவை பார்ப்போம், நாயிடத்தில் இருக்கக்கூடிய நலவை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நாயை பத்தி பல இடத்துல சொல்லியிருக்கிறான். அதுல ஒன்றுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதால வேட்டையாடுவதற்கு பயன்படுத்ததை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் சூரத்துல் காஃப்ல, சபஅத்துன் சாமினுஹும் கல்புஹும், அந்த 7 காஃப்வாசிகளுக்கு பாதுகாப்பாக வந்த நாய் என்று சொல்கிறான். பாதுகாப்புக்கும் உங்களுடைய வயல்களுக்கும் அதை ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் அதுக்கு கொடுத்திருக்கிறான். ஸ்ரீலங்காக்கு ஆப்கானிஸ்தான் அல்லது அப்படிப்பட்ட நாடுகள்ல இருந்து உலகத்தில் பிளைட் போயிட்டு இறங்கக்குள்ள மனிதனை சோதிக்கிறதுக்கு முதல் சோதிக்கிறது அவனுடைய பேக. அதை சோதிக்கிறதுக்கு சிசிடிவி இல்ல, நாயதான் பயன்படுத்துறது. சிசிடிவி பவுடர்ல ஹெரோயின் சொல்லாது, அது ஐஸ் என்று சொல்லாது, நாய் சொல்லும். அதை அல்லாஹ் நுகரும் சக்தியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான் அந்த நாயை பத்தி. அது சூரத்துல் ஆராஃப்ல பல்அம் பின் பாஊராவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மஸலுஹு கமஸலில் கல்ப், அந்த மனிதனுடைய உதாரணம் ஒரு நாயை போல என்று சொல்கிறான். வத்லு அலைஹி நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா, நபியே சொல்லி காட்டுங்கள் அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு வலியாக இருந்தவர். தவறான பெண்ணுடைய வழிகாட்டலினால் வழி தவறி போன அந்த பல்அம் பின் பாஊரா அவர் ஒரு நாயை விட மோசமானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அதல், அவர்கள் மஸலுஹு கமஸலில் கல்ப், அவனுடைய உதாரணம் நாயை போல. சிங்கம் அது ஒரு மிருகம், நாய் அது இன்னொரு மிருகம், எறும்பு அது இன்னொரு மிருகம், ஹுதுஹுத் அது இன்னொரு மிருகம், இன்னொரு படைப்பு அல்லாஹ்வுடையது. ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பறவை, இந்த சின்ன படைப்பு அல்லாஹ்வுடைய இந்த எறும்பு. சுப்ஹானல்லாஹ், தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா. சூரத்துல் ஃபீலையும் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சு, சூரத்துல் பக்ராவையும் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சு, சூரத்துல் நம்லையும் அல்லாஹ் வச்சு, சூரத்துல் அந்த ஆதியாத் வல் ஆதியாத் தபஹன் ஃபல் மூரியாத் கதஹா ஃபல் முகீராத் சுப்ஹன் ஜம்ஆ. அந்த அல்லாஹ் தஆலா அந்த குதிரையில சவாராகி போகக்கூடிய மனிதன், அந்த குதிரையில சவாராகி போகும் பொழுது அது நெருப்பை எப்படி உசுப்பிக்கொண்டு புழுதியை தூக்கி கொண்டு போயிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியில சொல்கிறான், இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், இந்த குதிரை அந்த எஜமானுக்கு வழிபடுறது போல கூட ஏ மனிதா நீ அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் இருக்கிறாய் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இது நான் எனக்கு தான் பேசுறேன், உங்களுக்கு இல்ல. எனக்கு பேசுறது உங்களுக்கு புரோஷனமாக வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன். ஏண்ட காது தான் முதலாவது கேட்கிறது, அது பிறகுதான் நீங்க கேட்கிறீங்க. அதனால இன்றைய நாள் இது ஒரு உம்மத்தை உருவாக்கும் நாள். இந்த ரமதான், இந்த ரமதானுடைய இங்கு சாய்ந்த மருந்து இந்த மஸ்ஜிதில் கொடுக்கக்கூடிய தூது அது ஒற்றுமையுடைய தூதாக, அது சகோதர உறவுடைய தூதாக, மன்னிப்புடைய தூதாக, ஒரு சமூகம் உருவாகும் தூதாக. கன்னிமார்கள், இந்த நாட்டில் நான் பல ஜும்மாக்கள் நடத்திட்டேன், இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். அது என்னன்னா, யாருடைய தயவுல வாழ தேவையில்லை,
நாங்க எங்கட சுய கௌரவத்தோட வாழ வேண்டும். பிறருடைய தயவுல, அரசியலுடைய தயவுல, அந்த ஆட்சியாளருடைய தயவு வேண்டாம். நான் ஆளுமை உள்ளவன். இந்த நாட்டுக்கு வந்த முஸ்லிம்கள் 1300 வருடமாக மிச்ச கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதை தான் நாங்க பாதுகாக்க வேண்டும். ஒரு பௌத்த பெண், பிரதனி யூனிவர்சிட்டியுடைய ஹிஸ்டரி வரலாறு ஆசிரியராக இருந்த பெண், அந்த பெண் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 years ethnic harmony. ஸ்ரீலங்கன் முஸ்லிம்கள் 1000 வருடங்களாக இந்த நாட்டுக்கு நேர்மையானவர்களாக, ஐக்கிய ஒற்றுமை பாதுகாக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாறுகள் பேசப்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு எப்பொழுதுமே நேர்மையானவர்களாக, இந்த 30 வருட யுத்தத்திலும் நேர்மையானவர்களாக இருந்திருக்கிறோம் என்ற நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல வரக்கூடிய தவறுகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு விசாலமான ஒரு மஸ்ஜித் எல்லாம் தந்திருக்கும் பொழுது இந்த மஸ்ஜிதில் நடக்கூடிய பணிகள் ஒற்றுமைய அது அடிக்கடி பேசப்பட வேண்டும். அதை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் பணிவும் இல்லாமல் ஒற்றுமை வரமாட்டாது. நான் சொல்றேன், விட்டு கொடுப்பு வேணும், மன்னிப்பு வேண்டும், பணிவு வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாற முடியும். அதனால் கண்ணியமானவர்களே, எனக்கு இந்த ஒரு ரமதானில் அல்லாஹ் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவனாக நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு தாலா சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறான். சிறிய பெரியதையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தாய் மஸ்ஜிதை சுத்தம் செய்ததுக்கு நபி அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்கள். இது ஒரு பகுதி. இரண்டாவதாக நான் சொன்னது, உலகம் எந்த விதமான முன்னேற்றம் அடைந்தாலும் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்பு சொன்னது இன்றைக்கு யாருக்கும் மேலுமா? கால இஃப்ரீத்து மினல் ஜின். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், பில்கீசுடைய அரண்மனையை தூக்கி கொண்டு வர வேண்டும். போட்டோ அல்ல, வாட்ஸ்அப் அல்ல, யூடியூப் அல்ல, வீடியோ அல்ல, அந்த அப்படி ட்வின் டவர்ஸ் பில்டிங் ஃபவுண்டேஷனோடு தூக்கி கொண்டு வர வேண்டும். யாருக்கு முடியும் என்று கேட்டார்கள். ஒரு ஜின் சொன்னது, நீங்க இப்படி எலும்பி உட்காருவதற்கு முன்பு நான் தூக்கிட்டு வருகிறேன் சொன்னார்கள். உட்கார்ந்து انا آتيك به قبل ان تقوم من مقامك. சொன்னா டூ லேட் சொன்னார்கள். قال الذي عنده علم من الكتاب. வேதமுடையவர், அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆஸம் தெரிஞ்சவர், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர் சொன்னார், انا آتيك به قبل ان يرتد اليك طرفك. கண்ணிமைகளை மூடி திறப்புக்கு முன் அப்படி கொண்டு வைக்கிறேன் சொன்னார். அந்த அளவுக்கு போனாலும் கூட எனக்கு இந்த ஏஐ மீது நம்பிக்கை இல்லை. நல்ல பாவிச்சு கொள்வோம் நல்லதுக்கு. உலகத்துல பல கருவிகளை பாவிக்கிறோம் தானே. ஆனா அல்லாஹ் இதை விட மேலொண்ட சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல, மறக்கூடாது. என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் ஏராளமான எறும்புடைய பெட், அவன் எறும்பு பெட். அவனுக்கு என்னப்பா எறும்பு என்னப்பா பாக்குறானே? இல்ல இப்ப ரிசர்ச் நடக்குதான் எறும்புடைய பேச்சு எப்படி விளங்குறது. அதுக்கு நானும் பாக்குறேன். நான் சொன்ன குர்ஆன் தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா. எறும்பு சூரத்து நமல் என்ற ஒரு சூரத்தை எல்லாம் ஏற்படுத்தி எறும்பு சொல்லுவதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்க வச்சு தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா. ஓ, பொந்துக்குள்ள நுழைஞ்சு கொள்ளுங்க, எறும்புக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. இந்த சுலைமானுடைய படை உங்களை மிரித்து விடக்கூடாது. அவர்கள் அந்த எறும்பு பேசுவதை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்ததை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் உடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது தான் எங்கட குர்ஆன். அதனால நான் இன்று சொன்ன அடுத்த விஷயம், மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், குர்ஆனை நேசிக்க வேண்டும், எங்கட உடன் பிறப்புகளை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த உம்மத்தாக மாற முடியும். அடுத்து நான் முன்வைத்த முக்கியமான விஷயம், குறைகளை தூண்டி தூண்டி விமர்சிக்காம குறைகளை மறைச்சிட்டு நலவுகளை பேச வேண்டும், நலவுகளை பரப்ப வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்க இன்றைக்கு ஒரு உடன்பாடு வரணும் அல்லாஹ்வுடன். இதுக்கு போற யாராக இருந்தாலும். என்ற பக்கத்துல நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், ஒரு பையன் குவைத் ஏர்வேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா உனக்கு என்ன வயசு ராஜான்னு கேட்டேன். 14 வயசு என்று சொன்னான். உனக்கு முஃப்தி ரிஸ்விய தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் என்று சொன்னான். கண்டிருக்கிறியான்னு கேட்டேன். காணவில்லை என்று சொன்னான். எங்க ராஜா போறீங்க என்று கேட்டேன். நான் எகிப்துக்கு குர்ஆன் போட்டிக்கு போகிறேன் என்று சொன்னான்.
தனியா போறீங்கன்னு கேட்டேன். ஓ, நான் தனியா தான் போறேன்னு சொன்னேன். வாப்பாக்கு பாஸ்போர்ட் இல்லை, அவசரமா எடுக்க எனக்கு இந்த ஃபிளைட் குவைத் ஏர்லைன்ஸுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர்கள் பத்திரமா கொண்டு போயிட்டு விடுவார்கள், பாதுகாப்பாக அங்க ஒப்படைப்பார்கள், இங்க கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த வகையில நான் போறேன்னு சொன்னான். ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணக்குள்ள இப்படி காதை வச்சு அந்த புள்ள நடுங்குறான். அந்த அளவுக்கு அந்த பொடியன்னு தான் முதலாவது முறை போறான். எங்க வாப்பா நீ ஊருண்டு கேட்டா, நான் அன்றாதபுர ஊருண்டு சொன்னான். நான் குவைத்தில் இறங்கி நான் சவுதிக்கு போறேன், அந்த பையன் எகிப்துக்கு போறான். நான் அழைச்சிட்டு போய் அந்த கேட்ல இருக்கக்கூடிய அரபிகளுக்கு சொன்னேன், இந்த பையன் ஒரு முசாபக்கத்து ரமதானுடைய ஒரு போட்டிக்கு போகிறான் வாப்பா, இவன் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறான் சொன்ன எல்லாரும் அவனை சூழ்ந்து அரபுல பேச ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், உன்ன அரபு பேச படிக்கல, குர்ஆனை ஓத படிச்சிருக்கிறான், இதுக்கு பிறகுதான் அதை படிப்பான். எங்கேயோ உள்ள கிராமத்துள்ள பையனுக்கு இந்த குர்ஆன் வந்தத்தினால யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன், உமர் ரலியல்லாஹு அவர்களை உயர்த்தியது போன்று அல்லாஹ் எல்லாரையும் உயர்த்துவான். அதனால தீனோட தொடர்பாகிறது எங்களோட உயர்வுக்கு காரணமாக அமையும். உலகத்துல கஷ்டமானதுதான் என்ன திட்டின, எனக்கு ஏசின, எனக்கு சதி செய்த, எனக்கு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏசி திட்டினவங்க எல்லாம் மன்னிச்சு போடுறது இருக்குது, அது கஷ்டமானது. அதை செஞ்சு பாருங்க, இன்பமாக இருக்கும். ஃபாலுதா ருசி, கஞ்சு ருசி, பெட்டிஸ் ருசி, பிரியாணி ருசி, என்னென்னலாம் ருசியா இருக்குது இல்லையா? இதுவும் ருசிக்க வேண்டும், மன்னிப்பு ருசிக்க வேண்டும். அப்பதான் ஈமான் வருகிறது என்ற அடையாளம். பழி எடுக்கிறது அது ஒட்டகத்துடைய யானுடைய வேலை என்று மனசுல ஓட வேண்டும். பழி எடுக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற சாட்சாவை சித்திரவதைப்படுத்தியவர்களே, உங்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே ஃபைன் ஆகப்தும் ஃபஆகிபு மிஸ்ல மா ஊகிப்தும் பி, உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்தால் அந்த அளவு அநியாயம் செய்யலுமே தவிர ஒன்றுக்கு 70 கொள்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. 70க்கு 70 கொள்ளலாம், ஆனா 70க்கு 700 கொள்றதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னான். ஆனா பொறுமையாக இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க, நாங்க பொறுமையை சொல்லக்குள்ள என்னமோ நாங்க வேற இடமோ பேசுறோம் நினைக்கிறாங்க. குர்ஆன் தான் பேசுகிறோம். பொறுமைக்கு நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கோலத்தனத்திலிருந்து தைரியமாகிறதும் பொறுமைதான், பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்றதும் பொறுமைதான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவதும் பொறுமைதான், கஞ்சனாக இல்லாமல் தர்மம் கொடுப்பதும் பொறுமைதான். பொறுமைக்கு ஏராளமான சிவத்துகள் குர்ஆன் பேசியிருக்கிறது. அதனால இறுதியாக 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பயானின் சாராம்சம் இன்று 2 தலைப்புகளை நாடி நிற்கிறது. 1வது வகை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரியை ஆரம்பித்தார்கள், வகையுடைய நம்பிக்கை. அது இமாம் புகாரி அவர்கள் அந்த வகையை கொண்டதுக்கு பிறகு 2 விஷயத்தை பேசுகிறார்கள், ஈமானும் அறிவும். புகாரி எடுங்க, முதல் பாகத்தை எடுத்து பாருங்க. முதலாவது வகை, 2வது ஈமான், 3வது இல்ம். இந்த 3 தான் இருக்கும். அப்ப உலமாக்களோட தொடர்பு, மஸ்ஜிதோட தொடர்பு, ஈமான வளர்த்துக் கொள்ளணும். எல்லாரும் அதை செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இறுதியாக இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள் ஒரு ஹதீஸ். நாளை கியாமத்து நாளையில் நாம் நெருக்க போகிறோம். யௌம நஸில் மவாஸின் கிஸ்த் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் தராசில் கனமான அந்த அமல்களை நெருக்க போகிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, எல்லாரும் சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். தாய்மார்களே, புகாரியுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தான், 2 வாக்கியங்கள், ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் ரேசானது, விருப்பமானது. சகீலத்தான் ஃபில் மீசான், கஃபீஃபத்தான் அலல் லிசான், நாவுக்கு மிக இலகுவானது, நாளை கியாமத் நாளில் தராசில் கனமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். யா அல்லாஹ், நாளை கியாமத் நாளையில் என்னுடைய தராசில் நான் செய்யக்கூடிய அமல்களை, நல்ல அமல்களை கனமானதாக ஆக்குவாயாக. முதலாவது நான் சொன்னது வஹியும் நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் நெருக்கக்கூடியதையும் 1வது விஷயம். 2வது மேலான சகோதரர்களே, இன்றைய மஸ்ஜிதுடைய தூது, சாய்ந்த மருத மஸ்ஜித், இன்னைக்கு வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும், உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருந்து யார் இதை கேட்கிறார்களோ அனைவர்களுக்கும் மஸ்ஜிதுடைய தூது, நாங்கள் ஒரு ஒற்றுமையாக சிறந்த சமூகமாக முன்னேற போகிறோம். அதுக்கு
நிர்வாகிகள், தலைவர், ஊர் மக்கள், படித்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மஸ்ஜித் பேஸ் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். மஸ்ஜிதுல 4 விஷயம் நடக்கணும். ஹிதுமத் நடக்கணும், ஜிக்கர் இபாதத் நடக்கணும், இல்முடைய விஷயங்கள் நடக்கணும், ஈமானுடைய ஒளி ஜொலிக்கணும். மஸ்ஜிதுல நீங்க தித்வா வந்த உடனே இங்க பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தீங்களா இல்லையா உதவி செய்யறதுக்கு? அது மஸ்ஜிதுடைய ஒரு அங்கம். அது தேவைப்படக்குள்ள அதையும் செய்ய வேண்டும். எப்படி வெளியில போயிட்டு உதவி செஞ்சீங்களோ ஊர் மக்களையும் கவனிங்க. ஊர் மக்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. மஸ்ஜிதுல ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்ல இந்த தகவல் தான் இருக்க வேண்டும். தனவந்தர்கள் யார், ஏழைகள் யார், வறியவர்கள் யார். தனவந்தர்களுடைய பணம் ஒரு நபர் அல்ல, யாருக்கு அல்லாஹ் பணம் கொடுத்திருக்கிறானோ. ஒரு சஹாபி சொல்கிறார், நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புடி ஈச்சப்பழத்தை கொடுத்தேன். அப்ப என்ன கேலி பண்ணினாங்க, நோவிச்சாங்க, நிந்திச்சாங்க, சொன்னாங்க இவன் இவ்வளவு கொஞ்சத்தை அல்லாஹ்க்கு என்ன கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இன்றைக்கு எங்களை லட்சம் கொடுக்க வச்சிருக்கிறான். நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் அப்பையும் சொன்னேன், சொல்ல கிடைக்கல. நல்லமல்களை கொண்டு அல்லாஹ் துனியாவை தருவான். அதுக்கு தான் நான் இஸ்திக்ஃபாரை சொன்னேன், திக்ரை சொன்னேன். அங்கிருந்து நான் அப்படியே திரும்பி போயிட்டேன். திக்ர் நிம்மதியை தரும், இஸ்திக்ஃபார் செல்வத்தை தரும், பாதுகாப்பை தரும், மன அமைதியை தரும், பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். ஜோடிகளை சேர்க்கிறதாக இருந்தா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தாய்மார்களே, உங்களோட குழந்தைகள் இந்த ஜிக்ர செய்ய வைங்க, இஸ்திக்ஃபார் செய்ய வைங்க. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் சிறந்த ஜோடிகளை ஏற்படுத்தி தருவான். ஆக நாம் இந்த மஸ்ஜிதில் தரக்கூடிய இன்றைய தூது, ஜமியத்துல் உலமா, சாய்ந்த மருது உலமாக்கள் ஜமியத்துல் உலமா ஒன்று சேர்ந்து, ஹஜ்ரத் அவர்களே ஜமியத்துல் உலமா ஒன்று சேர்ந்து இதே போல ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க வரக்கூடிய வாரத்தில். ஜமியத்துல் உலமா உடைய 20 கிரந்தங்கள் அடிப்படையாக நாங்க 6 பிரகடனங்களை கொண்டிருக்கிறோம். ஒற்றுமை பிரகடனம், பிறை பிரகடனம், சகவாழ்வு பிரகடனம், சஹாபாக்களுடைய மகத்துவத்தின் பிரகடனம். அதே நேரத்தில் நாங்க இன்னும் எங்களுடைய நாட்டில் ISISக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்ற பிரகடனம். பிறையுடைய விவகாரம், ஒற்றுமை விவகாரம், சகவாழ்வு விவகாரம், அதே நேரத்தில் சஹாபாக்களுடைய சிறப்பு, எங்களுடைய ISISக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்ற இந்த பொருள்ல இந்த 6 பிரகடனங்களை கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தீவிரவாதம் வேண்டாம், அதே நேரம் மன்ஹஜ் என்ற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறோம். இதே போல 6 கிரந்தங்கள் இருக்கிறது. அதை சகவாழ்வுக்கு, பௌத்த இந்துக்களுக்கு நாம் கொண்டு போயிட்டு கொடுக்கிறோம். எல்லா பன்சலைகளுக்கும் ஜிஹாத் என்றால் என்னென்று கொடுத்திருக்கிறோம். 2010-12 இருந்து ஆரம்பிச்ச எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு நிம்மதியான சூழலை கொண்டிருக்கிறான். அது உலமாக்கல், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்களுடைய முயற்சி. சகவாழ்வு என்பது கரைஞ்சு போறதும் அல்ல, ஒதுங்கி போறதும் அல்ல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு தித்வா, ஒரு சுனாமி வந்தால் உங்களுக்கு வந்து மனிதாபிமான உதவி செய்யறதுல நாங்க தயங்க மாட்டோம். எங்களோட தீன் அதுதான், எங்களோட மஸ்ஜித் அதுதான் சொல்லி தருகிறது. ஆக மஸ்ஜிதுடைய தூது ஒற்றுமையுடைய தூது என்று சொல்லும் பொழுது இந்த 4 அம்சங்களும் இருக்க வேண்டும். ஹிதுமத், தித்வாவுக்கு உதவி செஞ்சது போல ஜிக்ரும் இபாதத்தும் மார்க்க அறிவை ஜுஸ் நாங்க ரமதான்ல சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இந்த கடைசி 30ஆம் ஜுஸ் ஜமியத்துல் உலமா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 30ஆம் ஜுஸை ஒரு தர்ஸாக, பாடமாக நடத்தி ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த தூதை கொண்டு போங்க என்ற இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம். அதனால் கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த சிறப்பான நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இடத்துல இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு ரமதான்ல இபாதத்துல, ஜிக்ர்ல, துஆல ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பல கைர்களை இதில் ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் நேற்று கொழும்பிலிருந்து புறப்பட்டு ஹம்மான் தொட்டைக்கு வந்து அங்கு தங்கிட்டு இங்கே உங்களுக்கு புத்துவில்ல வந்து மஸ்ஜிதில் மாஷா அல்லாஹ் சிறப்பான எதிர்பாராத அளவு மக்கள் அங்கு ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இங்க இஃப்தாருக்கு உலமாக்களுக்கு நாம் அங்க எங்க அட்டாலட்சணையில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இப்போ உங்களோட இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். நாளைக்கு அந்த இஃபாதா என்ற நிகழ்ச்சி அட்டாலட்சணையில் இருக்கிறது. கண்ணியமார்களே, அதுக்கு பிறகு நான் மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் மாத்தலைக்கு போய் சேரணும். உங்களோட துஆவை நாடி நிற்கிறேன்.
நாங்கள் எல்லாரும் மஸ்ஜித் உள்ளவர்களாக மாறுவோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நான் சில தாய்மார்கள்ட பேர் எடுத்தேன். உம்மு வரக்கா அல்லாட பாதையில் ஷஹீதானும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தான். உம்மு ஷரீக் பெண்கள் மத்தியில் அல்லாஹ்வை பேசக்கூடிய பெண்மணி, தாகத்தில் துடிச்சு கொண்டிருக்கக்குள்ள அல்லாஹ் அவருக்கு ஒரு பானத்தை கொடுத்து அந்த பெண்ணை வாழ வைத்தான். ஹதீஜா இஸ்லாத்துக்காக குரல் கொடுத்த பெண்மணி, பல சோதனைகள் அனுபவித்தார்கள். சுமையா இஸ்லாத்துக்காக தந்த உயிரை மாய்த்து கொண்ட பெண்மணி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தாரத்துக்கு முன்பு ஃபாத்திமா மட்டும்தான் இருந்தார்கள். 3 பெண்களும் மரணித்து விட்டார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு பல கைர்களை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறார்கள். இறுதியாக மறக்க முடியாத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஞாபகப்படுத்தினேன். நபியுடைய மௌத்துக்கு பிறகு 40 வருஷம் உயிர் வாழ்ந்தார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருக்கிறார்கள். 2200 ஹதீஸ்களையும் பாடமாக்கி, குர்ஆனை பாடமாக்கி, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஆசானாக, ஒரு உஸ்தாதாவாக, முஅல்லிமாவாக இருந்து மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை கற்றுக் கொடுத்த தாய். நபி அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களுடைய வீட்டில், அவர்களுடைய நெஞ்சில் சாய்ந்தவர்களாக இந்த உலகத்தை பிரிந்தார்கள். உம்மத்துக்கு வழிநடத்தி விட்டு சென்ற தாய். அந்த தாய் தர்மத்தில் கெட்டிக்காரியாக, அவர்களுடைய இபாதத்தில் மிக சிறப்பானவர்களாக, நோம்பு நோற்றத்தில் சிறப்பானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் எங்களோட வீட்டு சூழலை ஈமானிய சூழலாக மாற்றிக்கொள்வோம். இந்த மஸ்ஜிதில் ஒவ்வொருவரும், வாலிபர்கள், யுவதிகள் எல்லோரும் இந்த தூதை சுமப்போம். இன்று வந்திருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும், வாலிபர்கள், மூத்தவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடைய அந்த கொடியை, ஜமியத்துல் உலமா வேற்றுமையில் ஒற்றுமை, காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை என்ற ஒரு புத்தகம் இருக்குது. வாரக்காஜர் அவர்களை எடுத்து மக்களுக்கு விநியோகிங்க. இந்த ரமதான்ல பெரிய சிறப்பாக இருக்கும். ஒற்றுமை பிரகடன, அந்த 6 பிரகடனத்தை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. அதுதான் நீங்க செய்யற ஒரு தூதாக இருக்கட்டும். எனக்கு நீங்க தர்ற நற்கொடை அதுவாகத்தான் இருக்கணும். நான் உங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய இந்த மெசேஜை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகணும். இந்த ரமதான்ல ஒற்றுமையாக இருப்போம். இரவு நேரங்களில் தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். இறுதியாக மேலான சகோதரர்களே, கடைசி இந்த வார்த்தையை பதிவு செய்யுங்க. அல்லாஹ் கேட்ட உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்தில் தருவான். யாரும் நிராசை அடையக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்கணும். உடனே தருவான். பத்ர்ல நபி அவர்கள் அழுதார்கள், கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ் சொன்னான், நான் உதவி செஞ்சு விட்டேன் என்று சொன்னான். 2வது, உடனே கிடைக்காத, தாமதிச்சு கிடைக்கும். உம்ராக்காக ஹராம் கட்டிக்கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள். அது 100 தாண்டி 1000 அடைந்து விட்டது. பக்கத்துல தான் இருக்குது, 3 கிலோமீட்டர் மக்கா. போக விடுகிறார்கள் முஷ்ரிக்கீன்கள். நபி அவங்க ஒரு நலனுக்காக சொன்னார்கள், திரும்பி போவும்ண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோஷப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணீர் வடிக்க வச்சான். சொன்னார்கள், நான் அன்றைக்கு புரியவில்லை, ஆனால் திரும்பி போறதுல தான் வெற்றி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடிப்பார்களாம், அழுவார்களாம். ஏன் நான் அன்றைக்கு கொஞ்சம் ஒழுக்க குறைவாக பேசினேன் நபி அவர்களுக்கு என்று. அல்லாஹ் தாமதிச்சு கொடுத்தான் அந்த ஹுதைபியாவை. 3வது, அழுக வச்சு தருவான். அழுவோம், கண்ணீர் வடிப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை தேடி தேடி அழுதார்கள். அல்லாஹ் தாலா குழந்தையும் கொடுத்தான், கண்ணையும் கொடுத்தான். கொடுக்க வரக்கூடிய ரப், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்துல கேளுங்க தருகிறேன் என்று சொல்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையக்கூடாது. உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வைத்து தருவான், கேட்டதை மாற்றமாக தருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணாக இருக்க வேண்டும் என்று தாய் கேட்டார்கள். ரப்பி இன்ன நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் ஒரு ஆண் வேணும் என்று துஆ செய்தேன். இன்னி வதஅதுஹா உன்ஸா, ஒரு பெண் குழந்தையை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ் என்று அங்கே சொல்லும் பொழுது இன்னி சமைத்துஹா மரியம் என்று சொன்னார்கள். கேட்டது ஆண், பெண்ணை கொடுத்தான். அல்லாஹ் சிலதை 5வதாக நாளை கியாமத்தில் தருவான். மேலான சகோதரர்களே, அதனால இந்த ரமதான் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனும் சிந்திக்க முடியாத அந்த சொர்க்கத்தை எனக்கு தான் அல்லாஹ் இடத்துல கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு தராவி இன்றைக்கு நடக்கும். சுன்னத்தான தொழுகையை தொழுதுட்டு எல்லாரும் இருந்து தராவியுடைய தொழுகையை தொழுவோம். அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ் இந்த சபையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, மறைவான உதவிகளை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த சபையில் மூத்தவர்கள், பழுத்தவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் சிறு குழந்தைகள் இருக்கிறது.
யா அல்லாஹ் பாவம் செய்யாத அந்த அற்ப சினி குழந்தைகள் இங்க வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மாசூம்களை, அந்த சிறு குழந்தைகளை யா அல்லாஹ், அந்த சிறு குழந்தைகளான மாசூம்கள் என்று சொல்கிறேன் யா அல்லாஹ், அவர்களை இந்த சிறு குழந்தைகளை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த தொழுகையும் கடமையாகாத அந்த சிறார்களை, ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகளை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். மூத்தவர்கள் அவர்களுடைய தாடியை பார்த்து நீ துஆவை ரத்து செய்ய மாட்டா என்று சொல்கிறாய் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்லடியார்களை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இங்கு உயிர் வாழக்கூடிய நல்ல அமல்கள் செய்த நல்ல மனிதர்களை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நீ நாடினால் ஒரு சுனாமியை கொண்டு, தித்வாவை கொண்டு எங்களை அழித்து விட முடியும் யா அல்லாஹ். நெருப்பை கொண்டு தண்டித்திருக்கிறாய், காட்டை கொண்டு தண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், தண்ணீரை கொண்டு தண்டிருக்கிறாய், பூமி நடுக்கத்தை கொண்டு தண்டித்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை அப்படிப்பட்ட தண்டனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். உன் பக்கம் கையேந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக, மதீனாவுடைய மௌத்தை தருவாயாக, பைத்துல் மக்தஸை விடுவித்து தருவாயாக, அங்கு போய் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஜிக்ரிலையும் குர்ஆன் ஓதல்லையும் நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமதானை அடைந்து லைலத்துல் கதருடைய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக யா அல்லாஹ். இந்த வருடத்தின் லைலத்துல் கதரை நீ எமக்கு அந்த சொந்தமாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. எங்களுடைய உடல் பொருள்ல பரக்கத் செய்வாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தை தருவாயாக. வியாபாரத்தில் பரக்கத்து அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. நோயிலிருந்து விமோசனத்தை தருவாயாக. தீராத நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி தருவாயாக. நாங்க செஞ்ச எல்லா நல்லமல்களை உன்னிடத்தில் வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ அதை அடிப்படையாக வைத்து எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை மிற்று மரணித்த எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடத்தை தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை, சந்தோஷத்தை தருவாயாக. மறைமுகமான உதவியை செய்வாயாக. எமக்கு பாதுகாப்பை தருவாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்படுத்த யுத்தமும் இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சியிலிருந்து இந்த நாடை விடுவிப்பாயாக. ஐக்கியமான ஒற்றுமையாக ஒரு சமூகமாக முன்மாதிரியான ஒரு பிரஜைகளாக வாழ நீ கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். நீதான் தீர்ப்பு தரக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் கைர பரக்கத்த மக்ஃபிரத்த ரஹ்மத்த நரக விடுதலை தருவாயாக. ஒற்றுமையான ஒரு சமூகமாக இன்றைய மஸ்ஜிதுடைய தூதை ஒரு ஒற்றுமையின் தூதாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்டிலும் உலகத்திலும் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க நீ கிருபை செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய இந்த நிர்வாகத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடியதும் நலன் விரும்புகளையும் இந்த ஊர் மக்களையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், யுவதிகள், சிறார்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரையும் நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஈமான பலப்படுத்துவாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாம் எங்களுக்கு நல்ல அமல்களுக்குரிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி தருவாயாக. எல்லாம் எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய உறவினர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை நீ பாதுகாப்பாயாக. உலகத்துள்ள மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. மக்கா மதீனாவை, பைத்துல் மக்தஸை பாதுகாப்பாயாக. உலக நாடு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கிய ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நபி அவர்கள் கேட்ட அனைத்து நலவுகளையும் கேட்கிறோம். நபி அவர்கள் பாதுகாப்பு தேடின அனைத்து ஷர்ரில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய்ந்தமருது மாளிகைக்காடு உலமாக்கள் அனைத்து மக்கள் சார்பாக எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் ரிஸ்வி ஹாஜியார் அவர்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் மஸ்ஜித்கள் நிர்வாகிகள் அனைத்து மஸ்ஜிதுகள் நிர்வாகிகள் சார்பாகவும் நாங்கள் துஆ செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து தராவி 2 காரிகள் மூலமாக நடக்கும். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. எங்களுடைய பக்கத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கலந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய நிர்வாகிகள் இந்த ஒவ்வொரு தூண்களிலும் தண்ணீரை கொண்டு வைக்குமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.